தால்பாட்டி சர்மா. இது என்ன தால்பாட்டி சர்மா அப்படின்னா, இது வந்து போர்க்கள உணவு. ராஜஸ்தானில் உள்ள மிக பிரசித்தி பெற்ற ஒரு உணவுல ஒன்று தான் இந்த தால்பாட்டி சர்மா. அதாவது போர்க்களங்களில் சண்டைக்கு போகும்போது எப்படி அந்த உணவு இருக்கணும், நம்முடைய சோழர்களை பற்றிலாம் படிக்கும்போது கடல் கடந்து போய் வெற்றி பெற்றார்கள்னு நம்ம ஒரே வரியில் படிச்சிடுறோம். ஆனால் கடல் கடந்து போனோம்னா கப்பலில் எப்படி போனாங்க, அதில் எப்படி இத்தனை யானைகளை குதிரைகளை ஏற்றுனாங்க, வீரர்கள் எப்படி போனாங்க, எது உள்ளே போகிற வழி, எது வெளியில் வரக்கூடிய பணி, அங்கே அவங்களுக்கு தண்ணீருக்கு என்ன பண்ணாங்க, இயற்கை உபாதைகளுக்கு என்ன பண்ணாங்க, அப்புறம் அது எந்த இடத்துல போய் தங்குனாங்க, அங்கே எப்படி சமையல் நடந்தது, 1000 பேர் இருந்திருக்காங்கன்னு படிக்கிறோம் நம்ம வரலாற்றில். அப்போ அத்தனை பேருக்குமான உணவு எப்படி பரிமாறப்பட்டது, அவங்க என்ன உணவை சாப்பிட்டாங்க, எப்படி அந்த யுத்தத்துக்கு போயிட்டு மறுபடியும் திரும்ப அந்த படைக்களத்துக்கு வந்தாங்க, இதெல்லாம் படிக்கும் பொழுது நம்முடைய மெய் சிலிர்க்குங்க இல்லையா? அந்த அளவுக்கு வந்து போரில் வெற்றி பெறுவதற்கு மிக முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னா, போர்க்களத்தில் வழங்கப்படக்கூடிய உணவு என்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போது இங்கே இருக்கிற மாதிரி நம்ம மளிகை பொருட்களை எல்லாம் போட்டு காய்கறிகளெல்லாம் வாங்கி சமைக்கிற மாதிரி 3-4 மணி நேரம்லாம் சமைக்கலாம் அங்கெல்லாம் நேரம் இருக்காது. அப்படி சமைச்சா அவங்க போர்க்களத்தில் நம்ம எளிதில் நம்மளை வீழ்த்திட்டு போயிடுவாங்க. யுத்த காலத்தில் இருக்கும். அப்போ சாப்பிடாமே நம்ம சண்டை போடவும் முடியாது. அப்போ நமக்கு வலிமை சக்தி வேணும்னா சாப்பிடவும் செய்யணும். சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப எளிமையான முறையில் உணவாக இருக்க வேண்டும். அப்படி இந்தியாவில் உள்ள ஒரு போர்க்கள உணவுகளில் ரொம்ப முக்கியமான ஒரு உணவு தான் வந்து இந்த தால்பாட்டி சர்மா. அதாவது இது எப்படின்னா, கோதுமையை வந்து உருண்டைகளாக பிடிச்சி அதில் வந்து பருப்பை சேர்த்து அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 5 விதமான பொருட்கள், அதாவது பஞ்சமெல் தால் அப்படின்னு சொல்லுவாங்க. பஞ்சமெல் தால் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஜீரகம், கிராம்பு, அதுக்கப்புறம் மசாலா பொருட்கள், சில மசாலா பொருட்கள், நீட்டு காஞ்ச மிளகாய், இது எல்லாம் சேர்ந்த ஒரு கிரேவி. அந்த கிரேவியை இந்த கோதுமையில் உருண்டை வைத்திருக்கக்கூடிய அந்த உருண்டைகளோடு சேர்த்து இதையும் சேர்த்து தொட்டு அவங்க வந்து என்ன செய்வாங்க, பருப்பையும் தொட்டு அவங்க சாப்பிடுவாங்க. இதோடு சேர்த்து ஒரு இனிப்பையும் சேர்த்து சாப்பிடுவாங்க. சர்மாங்கிறது இனிப்பு. அது எப்படின்னா, அந்த கோதுமையில் சர்க்கரையை சேர்த்து ஒரு இனிப்பு ஒன்று அப்படிங்கிறதையும் அவங்க வந்து உருவாக்கி வச்சுருப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராஜஸ்தானில் மோவார் அப்படிங்கிற ஒரு வம்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஏற்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பப்பா ராவல் அப்படிங்கிறவருடைய ஆட்சி காலத்தில் இது ஏற்படுத்தப்பட்டது. அதன் பிறகு குப்த பேரரசு காலத்தில் தான் வந்து இந்த பஞ்சமெல் தால் அப்படிங்கிறது அந்த போர்க்கள உணவாக சேர்க்கப்படுகிறது. பாலைவன தேசமான ராஜஸ்தானில் போர் நடக்கும்போது என்ன பண்ணுவாங்களாம், அதிகாலையில் போருக்கு போவதற்கு முன்பே இந்த கோதுமையை வந்து உருண்டையாக உருட்டி அதை மண்ணுக்கு அடியில் புதைத்து வைத்து விட்டு போய்விடுவார்கள். அங்கே பாலைவனத்தில் அடிக்கக்கூடிய வெயில், வெப்பம், சூட்டு, இதன் காரணமாக அந்த உருட்டி வைத்திருக்கக்கூடிய அந்த உருண்டைகள் எல்லாம் என்ன செய்யும்னா நன்றாக வெந்து சாப்பிடுகிற பதத்துக்கு அது வந்துடும். மத்தியான நேரத்தில் அவங்க வந்து அந்த உருண்டைகளை எடுத்து அவர்கள் போர்க்களத்தில் சாப்பிட்ருக்காங்க. அதுவும் அந்த பக்கமாக போகக்கூடிய வணிகர்களாக இருந்தாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த உருண்டைகளோட மில்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த பால், அப்படி இல்லைன்னா வெண்ணெய், ஏதாவது ஒரு பொருளை அதில் சேர்த்து, தயிர் அதில் சேர்த்து சாப்பிடுகிற பழக்கம் அவர்களுக்கு இருந்திருக்கிறது. இந்த கோதுமை உருண்டைகளை கூட எப்படி அவங்க தயார் செஞ்சுருக்கிறாங்க குப்த காலத்துக்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா, தந்தூரி அடுப்புகள் இருக்கு இல்லையா, அதாவது மண்பானை மாதிரி இருக்கும், அதுக்குள்ளே வந்து அடுப்பு புகையெல்லாம் போட்டு எரிச்சிட்டு இருப்பாங்க, அடியிலேருந்து நெருப்பு எரியும், அதற்குள்ளாக இப்போ சப்பாத்திலாம் போடுறாங்களே, ரொட்டி அதெல்லாம் போடுறாங்களே தந்தூரி அடுப்புகள், அது மாதிரியான தந்தூரிகளில் தான் இந்த உருண்டைகளை அவங்க பிற்காலத்தில் அதன் பிறகு மாலை நேரங்களில், இரவு நேரங்களில் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதில் வந்து நிறைய நெய் ஊற்றி அதை தோய்த்து இருக்கிறார்கள். அதனால் அது வந்து நீண்ட நாளுக்கு அது கெட்டு போகாமல் இருப்பதற்கான உணவாகவும் அந்த போர்க்கள உணவு இருந்திருக்கிறது. அப்படி ஒரு வலிமையான உணவை, தங்களுக்கென்று ஒரு உணவை வந்து அவர்கள் வந்து வட இந்தியாவிலே அவர்கள் கட்டமைத்து கொண்டார்கள் என்பதை நாம் வரலாற்றின் பக்கங்களை படிக்கிற போது தெரிந்து கொள்ள முடியும். அதுபோல தமிழர்களும் தங்களுடைய போர்க்களத்தில் சண்டை போடுகிற காலகட்டத்தில் வலிமையான தானியங்கள், சிறுதானியங்கள் போன்ற பலவற்றை எல்லாம் வைத்து, அன்றைக்கு விளைந்த பொருட்கள் எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அவர்கள் தங்களுக்கென்று ஒரு தனித்துவமான ஒரு உணவையும் ஒரு பானத்தையும், உற்சாக பானங்களையும் அவர்கள் பருகியிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் வரலாற்றில் சங்க இலக்கியங்களில் படிக்கிற போது நமக்கு தெரிகிறது. போர்க்கள உணவு என்பது ஒரு தனித்துவமானது.
மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.